அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் இளம் தொழில் முனைவோருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள எச்சரிக்கை. தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி உறுதியளித்த அனுர அரசின் அமைச்சர். விற்பனை நிலையம் ஒன்றில் தீ விபத்து. சுற்றுலா பயணியை பாலியல் வன்கொடுமை செய்த பௌத்த துறவி. மாணவியை கடத்தி சென்ற முகப்புத்தக காதலனுக்கு நேர்ந்த கதை. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கோயில் நிலத்தில் புதைக்கப்பட்ட 100 பெண்கள் பகீர் கிளப்பிய சம்பவம். அவசரமாக தரையிறக்கப்பட்ட இண்டிகோ விமானம் நூலிலையில் உயிர் தப்பிய 191 பயணிகள். பாகிஸ்தானில் கனமழை, அவசரகால நிலை அறிவிப்பு. 2026 கல்வி சீர்திருத்தத்தில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம் தொடர்புடைய விரிவான செய்திகள். இலங்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உத்தியோகத்தராக தோன்றி நிதியுதவிகள் மற்றும் மானிய உதவிகளை வழங்குவதாக கூறும் ஒரு நபர் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இந்த எச்சரிக்கை அதிகாரப்பூர்வமாக விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் இலங்கையின் இளம் தொழில் முனைவோரை அணுகி ஐரோப்பிய ஒன்றிய உதவித்தொகைகள் அல்லது நிதி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நபர் போலி வாக்குறுதிகளை வழங்கி பணம் பெற்றுக்கொண்டு பின்னர் காணாமல் போவதாக பலர் முறைப்பாடு செய்துள்ளனர் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மோசடி என ஐரோப்பிய ஒன்றியம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்படும் உதவித்தொகைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக மேற்கொள்ளப்படும் தேர்வு வழிமுறைகள் வழியாக மட்டுமே வழங்கப்படுவதையும் வலியுறுத்தியுள்ளது. இதில் முன்மொழிவுகள் தாக்கல் செய்யும் நடைமுறைகளும் மதிப்பீடுகளும் இடம்பெறுகின்றன. தனிநபர் முகவர்கள் மூலம் நிதி வழங்கும் பணிகளில் ஈடுபடுவதில்லை என்றும் எந்த ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்திடமிருந்தும் விண்ணப்ப செயலாக்கத்திற்காகவோ அல்லது ஒப்பந்தங்கள் தொடர்பாகவோ பணம் பெறப்படுவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரைக்கு வியாழக்கிழமை மாலை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் மற்றும் சபை உறுப்பினர்கள் நேரில் விஜயம் மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பகுதியில் கட்டடம் ஒன்றை அமைப்பதற்காக கிடங்கு வெட்டப்பட்டிருந்த நிலை காணப்பட்டதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரதேசத்துக்கு விஜயம் செய்தனர். இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தனித்தனி விஜயமாக வந்திருந்த இரு குழுவினரும் அதேவேளை விகாரை வளாகத்தில் சந்தித்து பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா ஹட்டன் பகுதியில் உள்ள ஒரு கடையில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடையில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவியுள்ளது. மேலும் ஹட்டன் டிகோயா நகரசபை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீப்பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை எனவும் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி கபராதுவ விகாரை ஒன்றில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் 81 வயதான பௌத்த துறவி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமை மதகுருவாக பணியாற்றும் இந்த துறவி 41 வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பாடங்களை வழங்கிய நிலையில் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சுற்றுலா பயணி இந்த சம்பவம் தொடர்பில் உணவட்டுவன சுற்றுலா காவல்துறையிடம் முறையிட்டதை அடுத்து பௌத்த துறவி கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவியொருவரை ஏமாற்றி ஹாப்புத்தலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு கடத்தி சென்று வைத்திருந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
அதன்போது சதைக்கடவர் லிந்துலை லோகி தோட்டத்தில் வசிக்கும் தலவாக்கலை பகுதியில் உள்ள ஒரு பிரபல தமிழ் பாடசாலையைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை ஏமாற்றி கடத்தி சென்றுள்ளார். அத்துடன் முகப்புத்தகத்தின் ஊடாக மாணவியை தொடர்பு கொண்டு அவருடன் காதல் உறவை ஏற்படுத்தி கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதனைத் தொடர்ந்து சந்தேகநபர் 15ஆம் நாடோயா தொடர்ந்த நிலையத்தில் தன்னை சந்திக்குமாறு மாணவியிடம் தெரிவித்துள்ளதுடன் மாணவியும் தனது வீட்டிற்கு தெரிவிக்காமல் அங்கு வந்தபோது சந்தேகநபர் மாணவியை தொடருந்தில் ஹப்புத்தலைக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் மாணவியின் தந்தை லிந்துலை காவல் நிலையத்தில் மகளை காணவில்லை என முறைப்பாடு அளித்துள்ளார். இந்த நிலையில் லிந்துலை காவல்துறையினர் மாணவியின் தொலைபேசி எண்ணை ஆராய்ந்து அவர் ஹப்புத்தலை பகுதியில் தங்கியிருப்பதை உறுதிப்படுத்தினர். அதன்படி ஹப்புத்தலை பகுதிக்கு சென்ற லிந்துலை காவல் நிலைய அதிகாரிகள் குழு நேற்றிரவு சந்தேகநபருடன் இருந்த மாணவியை கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாகவும் மாணவி நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் சிறப்பு தடயவியல் மருத்துவரிடம் முற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 100 பெண்கள் கொலை செய்யப்பட்டு கோயில் நிலத்தில் புதைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா பெல்தங்கடி தாலுகாவில் உள்ள பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவிலில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. புதைக்கப்பட்ட பெண்களின் உடல்கள் நிர்வாண நிலையிலும் கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கோயில் முன்னாள் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றிய தூய்மை பணியாளர் ஒருவர் கர்நாடக அரசுக்கு கடந்த மாதம் 3ஆம் தேதி புகைப்பட ஆவணங்களுடன் முறைப்பாடு கடிதம் அனுப்பினார். தனது பெயரை வெளியிடாத அந்த தூய்மை பணியாளர் பெங்களூரு நீதிமன்றில் ஆஜராகி நீதிபதி முன்பு விளக்கம் அளித்துள்ளார். அப்போது அவருடன் தன்னுடன் சில எலும்புகளையும் கொண்டு வந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட உடலங்களை ரகசியமாக புதைக்குமாறு தன்னை கோயில் மேற்பார்வையாளர்கள் வற்புறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இண்டிகோ விமானம் மும்பையில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் அனைவரும் அவதியடைந்தனர். டில்லியில் இருந்து கோவாவுக்கு நேற்று இண்டிகோ விமானம் புறப்பட்டது. விமானத்தில் 191 பேர் இருந்தனர். விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டறிந்தார். இதையடுத்து அவர் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முடிவு செய்தார். பின்னர் விமானம் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விமான நிலையத்தில் பத்திரமாக நேற்றிரவு 9:53 மணிக்கு தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் 191 பேரும் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் அனைவரும் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை விமான நிறுவனம் செய்து கொடுத்தது. இண்டிகோ விமானம் புவனேஸ்வரியிலிருந்து வடக்கே 100 கடல் மைல் தொலைவில் பறந்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக மும்பை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தொடர் பருவமழையால் 30 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து பஞ்சாப் மாகாண அரசு பல்வேறு பகுதிகளில் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது. லாகூரில் இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தின் உப்புமலை பகுதியான சக்வால் கடந்த 24 மணி நேரத்தில் 423 மில்லிமீட்டர் மழையை பெற்றுள்ளதால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் மாகாணம் முழுவதும் பருவமழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பஞ்சாப் முழுவதும் உள்ள ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் மாகாண அரசு அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. 2026 முதல் செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள், அதிகாரிகள் உட்பட பல தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில்
புதிய பாடத்திட்டங்கள் தொடர்பான உண்மைகளை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. கல்வி அமைச்சின் கூற்றுப்படி 10 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமயம் ஆகிய பாடங்கள் கட்டாய பாடங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தேர்வு பாடங்களில் வரலாறு மற்றும் அழகியல் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் இன்றும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.